கருப்பு கவுனி அரிசி தோசை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் இதனால் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு அளவு எடுத்துக்கோங்க. நான் கருப்பு அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் தான் எல்லாமே அளக்கணும். கருப்பு அரிசி ஒரு கப்பு, சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு, நீங்கள் இட்லி அரிசி கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். உளுந்து 1/4 கப்பு. இதை நல்லா அலசிட்டு வந்தேன். இப்போ நான் இதை நல்லா ஒரு 4-5 டைம் அலசிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் அரிசி நல்லா ஊறி இருக்கும். 4-5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த ஊற வச்ச அரிசியை ஆட்டியாச்சு. இந்த மாதிரி நைஸாக ஆட்டி நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு தெரியுதுங்களா, ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பணியாரம், தோசை இப்படி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி இந்த மாதிரி தோசையாக ஊற்றிருக்கேன். தோசை நல்லா வெந்ததும் நமக்கே தெரியும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், மொறுன்னு சூப்பராக பார்க்கவே மொறுமொறுப்பாக இருக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது.